ஹாலிவுட் மூவினாலே வேற தரம் இல்லையா? அது ஆக்ஷன் மூவியாக இருந்தாலும் சரி, ஒரு ரொமான்ஸ் மூவியாக இருந்தாலும் சரி, காமெடி மூவியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவியாக இருந்தாலும், இல்லைன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரியை சொல்லக்கூடிய ஒரு மூவியாக இருந்தாலும் அதனுடைய தரமே தனியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மூவியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். அந்த மூவியோட நேம் த உமன் அண்ட் த சீ. சூப்பரான மூவி, பக்காவான மூவி. கடைசி வரைக்கும் கேளுங்க, செம்மத்தனமாக இருக்கும். செம்ம இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி. அதுலேயும் இந்த உண்மை கதை எடுத்திருக்காங்க பாருங்க, அது வேற லெவலு. நான் உங்கள் ரஜு. திஸ் இஸ் ஈவினிங் ட்ராப்ஸ். வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிளப். இந்த மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே அது ஒரு பெரிய ஒரு சோக விஷயத்தில் அப்படியே ஒரு சேட்னஸில் ஆரம்பித்து அப்புறம் என்ன அப்படின்னா அப்படியே ஒரு மகிழ்ச்சி கடலில் நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். 1914 என்ன ஆகுது அப்படின்னா, நியூயார்க் துறைமுகத்தில் ஒரு கப்பல் பற்றி எரியுது. பற்றி எரியும் போது என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 200 விமன்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா இறந்து போகிறாங்க. அப்போது ஒரு குழந்தை அவங்க அம்மாட்ட கேட்குது, ஏம்மா இவங்க பிழைக்கலை, ஆம்பளைகள் எல்லாம் பிழைச்சிட்டாங்க, ஏன் இவங்க பிழைக்கலை அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவங்களுக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு. இப்படி கேட்கக்கூடிய அந்த குழந்தைக்கு என்ன ஆகிற அப்படின்னா திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் ஆயிரும். டாக்டர் வருவார். டாக்டர் என்ன செய்வார் அப்படின்னா, செக் பண்ணி பார்ப்பார். பார்த்துட்டு இவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க, இந்த குழந்தை உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவளை சிவியராக ஒரு காய்ச்சல் அட்டாக் பண்ணியிருக்கு. ஒருவேளை அவள் பிழைச்சி வந்தால் கூட அவளுக்கு காது கேட்குமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு அப்படின்னு சொல்லுவார். இவங்க பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுடைய அப்பா ஒரு புட்சராக இருப்பார், இறைச்சி கடை வச்சுருப்பார். அவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. இப்படி தான் அந்த மூவி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிட்டு அதனுடைய கதைகள் சொல்லியிருக்கிற ரகம் வேறு ரகங்க. நம்ம எல்லாம் நினைப்போம் அந்த குழந்தை உண்மையிலே இறந்து போயிடும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த டாக்டர் சொல்லிட்டு போவார். அதாவது இந்த குழந்தை வீட்டோடைய ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வச்சுருப்பாங்க, இவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க. நான் இனிமேல் இறங்கி நான் செகண்ட் வாட்டி வரும்போது உங்கள் குழந்தை இறந்துருக்கும். அதுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி வந்தேன்னா உங்கள் குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போவார். கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னென்னா அந்த ஃபுட் சவுண்டு கேட்கும். அந்த படிக்கட்டில் ஸ்டெப்ஸில் ஒரு ஆள் இறங்கி வர்ற மாதிரி காமிப்பாங்க. அது வேறு ரகம். யார் வரான்னு பார்த்தாச்சுன்னா அந்த குழந்தை வரும். அந்த குழந்தை சொல்லும், டாக்டர் அங்கே இடம் தூங்குறாரு, அவர் செம்மையாக குரட்டை விட்டு தூங்குறாரு, அவர் என்னை எழுப்பி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி இப்படி தான் அந்த மூவி ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு ட்ரூ ஸ்டோரி, ஒரு உண்மையான நடந்த விஷயம். அதாவது யாராலையுமே, அதாவது பெண்களால் கடக்கவே முடியாதுன்னு சொன்னால் இங்கிலீஷ் கால்வாயை, இங்கிலீஷ் சேனலை கடந்த ஒரு பெண்ணனுடைய, ஒரு உமனுடைய ரியல் ஸ்டோரி இது. அந்த ரியல் ஸ்டோரியை எடுத்திருக்கக்கூடிய விதம் வேற ரகம். எப்படின்னா, அதாவது அந்த ஊரில் பெண்களுக்கு ஸ்விம்மிங் பயிற்சியெல்லாம் ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவள் லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன செய்யணும், ஒதுக்கி வச்சு இந்த ஆண்களுக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு என்ன அப்படின்னா ஒரு நீச்சல், நம்ம ஒரு ஸ்விம்மர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆர்வம். ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அப்பா சம்மதிக்க மாட்டார். இல்லை, ஏற்கனவே என்னென்னா அந்த ஃபேமிலி ஜெர்மன்லேருந்து அமெரிக்காவில் குடியேறி இருப்பாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது, நீ எல்லாம் அதுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தையோட அம்மா அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த வீட்டில் 2 குழந்தைகள் இருக்கும், அக்கா தங்கச்சி 2 பேர் இருப்பாங்க. 2 பேரையுமே ஸ்விம்மிங்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க நினைக்கிறது என்னென்னா, இவ உடம்பு சரியில்லாத, 2வது உள்ள உடம்பு சரியில்லாதனால அவள் இந்த ஸ்விம்மிங்கெல்லாம் படிக்க மாட்டா, அதனால் அவளுக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகாது, பெரிய பிள்ளைக்கு இது செட் ஆகும் அப்படின்னு நினச்சி கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் ஒரு லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெண்களுக்கெல்லாம் ஸ்விம்மிங் பயிற்சி கொடுப்பாங்க. ஆனால் இந்த செகண்ட் உள்ள பிள்ளை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த நிலக்கரி அள்ளக்கூடிய ஒரு வேலைக்கு இங்கே விட்டுருவாங்க. அந்த பொண்ணுக்கு ஸ்விம்மிங் பயிற்சியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு கேட்கும், ஏன்னா நீங்கள் ஏன் ஸ்விம்மிங் எல்லாம் விடுறதில்ல, வெறும் இந்த நிலக்கரி அள்ளுறதுக்கு மட்டும் விட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது நீ சரியாக உன்னோடைய காலெல்லாம் நீ ரொம்ப பரப்பி வச்சு இந்த தவக்கலை மாதிரியெல்லாம் நீந்துற, உனக்கெல்லாம் நீச்சல் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோச் என்ன பண்ணுவாங்கன்னா, அவளை ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அப்போ அவள் சொல்லுவாள், இல்லை எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. அந்த கோச் ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அதாவது நான் உங்கள் எல்லாரையும் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஸ்விம்மிங் பூலில் விடுறேன், ஒரு போட்டி வைப்போம்,
இதில் கடைசியில் வந்து யார் வராங்களோ அவங்க தான் என்ன செய்யணும்னா இந்த நிலக்கரி எழணும், மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நான் ப்ராக்டிஸ் கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3-4 வாட்டி இந்த ரெண்டாவது இருக்க புள்ள தான் என்னென்னா தோத்துக்கிட்டே இருக்கும். அவள் தான் கண்டினியூஸாக வந்து என்ன பண்ணியிருப்பான்னா நிலக்கரி அள்ளிகிட்டே இருப்பாள். நீச்சலில் இவளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால என்ன செய்வான்னா இவர் வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாள். பாட்டு பாடி கடைசியில் சொல்லுவாள், நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீச்சல் அடிப்பேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு வயலினை கையில் வச்சு பாடிட்டே இருப்பாள். இது வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து பயங்கர ஒரு இரிட்டேட்டிங் பண்ணிகிட்டே இருக்கும். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, சரி வா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நியூயார்க்கு கடலுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் ப்ராக்டிஸ் கொடுப்பாரு. எப்படின்னா இடுப்பில் வந்து கயிறெல்லாம் கட்டி அந்த பொண்ணை இறக்கி வச்சு இவர் மேலே ஒரு பாலத்தில் நின்று கயிறை பிடிச்சிப்பார். இந்த பொண்ணு அங்கே உள்ளே கிடந்துட்டு இந்த தவக்கலை மாதிரி காலெல்லாம் வச்சு அடிச்சுட்டே இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஸ்விம்மிங் ப்ராக்டிஸுக்கு போனதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி ஒரு கட்டத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளில் இவ தான் ரொம்ப டாப்பாக இது பண்ணிகிட்ருப்பாள். அதே நேரத்தில் இவளுடைய அக்காவோடைய அந்த ஒரு மைண்டெல்லாம் சேஞ்ச் ஆகி அவள் என்ன பண்ணுவான்னா பக்கத்தில் இருக்க பையன்மாரெல்லாம் பார்த்து சைட் அடிக்க ஆரம்பித்து அவளுடைய ட்ராக் வந்து வேறு மாதிரி போகும். ஆனால் இவள் வந்து என்ன செய்வாள் அப்படின்னா டீப்பாக அந்த ஸ்விம்மிங்கில் இறங்கிடுவாள். பாரிஸில் வந்து ஒலிம்பிக் நடக்கும். அதில் வந்து இவள் செலக்ட் ஆகி அப்போ வந்து என்னென்னா ஃப்ளைட் எல்லாம் இல்லாதனால கப்பலில் தான் அந்த பிள்ளைகளை வந்து கூட்டிகிட்டு போகும்போது வந்து ஒரு கோச் ஒரு ஆம்பிள் ஒரு கோச்சை வந்து இவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு வந்து நியமிச்சிருப்பாங்க. இந்த ஆள் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா அங்கே போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகும். இந்த 3 மாதம் வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு வந்து ப்ராக்டிஸே கொடுக்க மாட்டார். கேட்டால் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் வந்து உங்களை ஆம்பளைகள்கிட்டருந்து பாதுகாத்துட்ருக்கிறேன், அதுதான் என்னுடைய மெயின் ஒர்க்கு, அதுக்கு பிறகு தான் நான் உங்களுக்கு கோச்சிங் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கடுப்படிச்சுட்டே இருப்பார். அந்த ஒலிம்பிக்கு போவாங்க. இவங்களால் வந்து ஒரு ப்ரோன்ஸ் கூட வாங்க முடியாது, வெறும் கையோட திரும்பி வருவாங்க. இப்படி இருக்கும்போது தான் அவளுக்கு வந்து இங்கிலீஷ் கால்வாயை வந்து நீந்தி கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர ஒரு ஆசை மனசுக்குள்ளே உருவாகுது. அதுக்காக வந்து இவ ட்ரை பண்ணுறா. வீட்டில் சம்மதிக்காமல் இருக்காங்க. அப்பா சொல்கிறா அதெல்லாம் நடக்காது, நீ வந்து ஒரு பொம்பளை பிள்ளை, உன்னையெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கண்டிப்பாக நான் வந்து இதில் பங்கெடுப்பேன், நான் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு நிறைய ஆளுகிட்ட எல்லாம் வந்து போய் இந்த சான்சஸ் எல்லாம் கேட்கும்போது என்னென்னா, இல்லை அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏன்னா இது வரைக்கும் அதாவது இந்த சம்பவம் நடக்கும்போது மொத்தத்தில் வந்து வெறும் 5 ஆண்கள் தான் வந்து என்ன செய்திருந்தாங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ் கால்வாயை வந்து நீந்தி கடந்திருந்தாங்க. எத்தனை பேர் அந்த இடத்துல இறந்துருக்காங்க. ஏன்னா அது அவ்வளோ ரொம்ப ஒரு ஹார்டான ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா அந்த டைமில் இருந்திருக்கு. ஆனாலும் இவளுடைய ஆசை வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அப்போது ஏற்கனவே வந்து இந்த ஒலிம்பிக்கு ஒரு ஆள் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா, அவரை தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இவளுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் கால்வாயை கடக்கிறதுக்கான ஒரு கோச்சராக வந்து நியமிப்பாங்க. ஆனால் இவருக்கு வந்து இந்த இங்கிலீஷ் கால்வாயை வந்து நீந்தி கடக்கிறதுல வந்து விருப்பமே கிடையாது. இவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த போட்டி ஆரம்பமாகிற அன்னைக்கு அதில் வந்து 1-2 ரூல்ஸஸ் வச்சுருப்பாங்க. என்னென்னா அவள் நீந்திட்டு இருக்கும்போது வந்து யாரோடைய கையையுமே என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அதே மாதிரி வந்து யாராவது அவங்கள டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆனால் இந்த கோச் வந்து என்ன செய்வார் அப்படின்னா இவளோட ஸ்டாமினாவும் சரி இவளோட ஒரு வைவும் சரி நிச்சயமாக நீந்தி கடக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள். ஆனால் இந்த கோச்சுக்கு தெரியும் இவன் நிச்சயமாக என்ன செய்திருவா, நீந்தி கடந்துருவான்னு சொல்லிட்டு அந்த தடுக்கிறதுக்கு வந்து இந்த ஆள் வந்து நிறைய முயற்சி பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுவார்னா டீ கொடுப்பார். டீ வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி கொடுக்கும்போது அதில் என்ன செய்திருவார் அப்படின்னா ஸ்லீப்பிங் டோஸை வந்து கலந்து வந்து கொடுத்துருவாங்க. கொடுக்கும்போது இவள் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து என்ன ஆயிடுவான்னா ஃபெயில் ஆயிடுவாள். ஆனாலும் அந்த சேனலில் வந்து நீந்தி கடக்கணுங்கூட அவளுடைய ஆசை வந்து கடைசியாக நிறைவேறும். நிறைய பாடுபடுவா, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து அடையும் போது அவளை அந்த கால்வாயை நீந்தி கடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா அவளோட சொந்த நாட்டுக்கு அதாவது அமெரிக்காவுக்கு வரும்போது இதுவரைக்கும் உலகத்தில் யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம் அவளுக்கு நடந்தது. என்னென்னா அவளை வரவேற்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 2 மில்லியன் பீப்புள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நியூயார்க் துறைமுகத்தில் வந்து நின்று ரொம்ப 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 ஒரு லாங் வேக்கு 2 சைடு நின்று அவளை வந்து வாழ்த்துறாங்க. ஏன்னா அந்த இங்கிலீஷ் கால்வாயை வந்து அவள் நீந்தி கடக்கிற வரைக்கும் மொத்தத்துலேயே வந்து ஒரு 5 ஆம்பளைகள் தான் அதை பண்ணியிருந்தாங்க. 6ஆவதாக பண்ணது யாருன்னா அதாவது அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா ட்ரூடி எடர்லே. இவங்க தான் வந்து அந்த கால்வாயை வந்து கடந்தவங்க. இவங்க நீந்தினது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஒரு சாதனை படைச்சிருப்பாங்க. என்னன்னா அது வரைக்கும் நீந்தி கடந்த 5 பேரும் இந்த 21 மைலை வந்து என்ன செய்திருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 மணிக்கூர் 33 நிமிஷத்தில் தான் நீந்தி கடந்திருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா வெறும் 14 மணிக்கூர் 34 நிமிஷத்தில் இதை கடந்திருப்பாங்க. அதுலேயும் அப்பா அது என்ன சொல்கிறது,
சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு. அதாவது அது வரைக்குமே பெண்களால் வந்து இந்த கால்வாயை நீந்தி கடக்க முடியாதுன்னு சொன்ன இடத்துல இவங்க நீந்தி கடந்திருப்பா. அப்போ சொல்லுவாங்க பெண்களால் இந்த கால்வாயே நீந்தி கடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் கடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்ம டேலண்ட்டுங்க, செம்ம டேலண்ட்னா செம்ம டேலண்ட்டு. இந்த மூவி பார்க்கும்போது நீங்கள் வந்து குறைஞ்ச ஒரு 10-15 இடத்துல வந்து நல்லா எமோஷ்னல் ஆகி உங்களுக்கு அழுக வந்தாலும் ஆச்சரியப்பட வைக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க இந்த மூவி. இந்த மூவி ஹாட் ஸ்டாரில் வந்திருக்கு, பாருங்கள், பார்த்து ரசிங்க. அதாவது வந்து நம்ம நிறைய சாங்ஸ் வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு பக்காவான மூவி அப்படின்னா இந்த மூவி தாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இவங்களுடைய சாதனை வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக யாராலையும் முறியடிக்கவே முடியல, அந்த அளவு இவங்க பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்க 1926 தான் இந்த சாதனை பண்ணாங்க. அடுத்து இவங்க சாதனையை முறியடிச்சது எப்போ தெரியுமா? 1950 தான் இவங்களுடைய சாதனை வந்து முறியடிச்சிருக்காங்க. உண்மையில் சூப்பரான படங்க, பக்காவான மூவி, சரியான மூவினா சரியான மூவி. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரியான ஒரு சூப்பரான விஷயத்தோட நாளைக்கு ஈவினிங் 5 o'clock மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் பாய், see you.